ஆட்டுக்குடலி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இப்படி ஒரு முறை செஞ்சு சுடுசோறில் போட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்க, அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என்னோட ஸ்டைலில் ஆட்டுக்குடல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவை இப்போவே சேவ் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ 1 கிலோ போட்டி செய்யறதுக்காக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இதில் காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருந்த போட்டியுமே ஆட் பண்ணிக்கலாம். போட்டி எப்படி கழுவுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கிளீனிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டி எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். போட்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கறி மசாலா தூள், அரைச்சி வச்சிருந்த தேங்காய், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10ல இருந்து 12 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மணக்க போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி தூவி நல்லா சுடு சோறுல பிசைஞ்சு சாப்பிடுங்க. சும்மா அமிர்தமா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.